Hello friends, welcome to Radhi Tailoring. இந்த வீடியோல நம்ம 32 size blouse இனுடைய measurement and cutting பத்தி பார்க்க போறோம். Plus elbow sleeve வந்து எப்படி measure பண்ணலாம் அப்படிங்கறதை நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் lining clothம் main clothம் எடுத்து வச்சிருக்கேன். Lining cloth வந்து 80 பாயிண்டும் main cloth வந்து 80 பாயிண்டும் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எப்பவும் போல நம்ம வந்து first வந்து அளவு blouseல அளவுகள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். அளவு blouse இந்த மாதிரி சுருக்கம் இல்லாம நீட்டா எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது chest round பார்க்கலாம். எப்பவுமே கொக்கி சைடுல தான் வந்து chest round பார்க்கணும். 8.5 இன்ச் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேக் ஹைட், பின் உயரம், ப்ளவுஸினுடைய பின் உயரம். ஷோல்டர்ல இருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் 13.5 இன்ச் கிடைச்சிருக்கு. ப்ளஸ் தையலுக்காக மேலே அரை இன்ச் கீழே அரை இன்ச் சேர்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கழுத்து சுற்றளவு பார்க்கலாம். 2.5 இன்ச் வந்து கிடைக்குது பாருங்க. ஷோல்டர்ல இருந்து கொக்கி சைடு நம்ம வந்து டேப் வச்சு அளவு எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டருடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச் கிடைக்குது. தையலுக்காக 3/4 இன்ச் சேர்த்து நம்ம 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து ஆர்ம் லென்த் பார்க்கலாம். ஆர்ம் கோல் நீளம் பாருங்க. ஸ்லீவ் உடைய ஜாயிண்ட்டும் பாடி பார்ட்டினுடைய ஜாயிண்ட்டும் உள்ள ஆர்ம் கோல் அந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் பார்க்கும்பொழுது 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அடுத்து ஆர்ம் கோல் ரவுண்டு பார்க்கலாம். டேப்பை வந்து இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டே வாங்க. இந்த ஜாயிண்ட் வரைக்கும் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து 8 இன்ச் வந்து கிடைக்கிது. ஆர்ம் கோல் ரவுண்ட் அப்படிங்கிறது 8 இன்ச் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பேக் நெக் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து பாருங்கள். பேக் நெக் வந்து 8.5 இன்ச் கிடைக்குது. மார்க் பண்ணிக்கலாம். சரியான அளவு 8.5 இன்ச். தையலுக்காக சேர்த்த வேண்டியதில்லை, அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்லுடைய பேக் பார்ட் அளவுகள் அனைத்தும் நம்ம எடுத்துட்டோம். இதை வந்து லைனிங்கில் போட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். எப்பவும் போல் லைனிங் கிளாத்தை நீல வாக்கில் விரிச்சுக்கோங்க. கீழே வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக அரை இன்ச் தேவை அப்படின்னாலும் விட்டுடலாம். நீங்கள் 1.5 இன்ச் தேவை அப்படின்னாலும் விட்டுக்கலாம். சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு 8.5 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2-3 இடத்துல நம்ம மார்க் பண்ணும் பொழுது ஸ்கேல் வச்சு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கிங்கெல்லாம் இப்படி லைன் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் ஹைட் பார்த்துக்கலாம். ப்ளவுஸினுடைய பின் உயரம் சரியான அளவு 13.5 ப்ளஸ் தையலுக்காக அரை இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நெக் ரவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டர் அளவு நோட் பண்ணிக்கோங்க. டோட்டல் அளவு என்ன வருதோ அதை அப்படியே வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச் கிடச்சிருக்கு, நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் ஆர்ம் லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் லென்த்து 5.5 இன்ச்சு, அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆம்கோல் ரவுண்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து நீட்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு நம்ம ப்ளவுஸில் எடுத்தது சரியாக இருக்கா, 8 இன்ச் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியாக 8 இன்ச் கிடச்சிருக்கு. பேக் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ரவுண்டு 2.5 மார்க் பண்ணோம். இதில் 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக்கு கொஞ்சம் அகலமாக வந்தால் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் அனைத்து அளவுகளையும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக் வந்து சரியாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஷோல்டர்கிட்ட இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலம் கேப் இட்டுக்கோங்க தையலுக்காக. பாருங்கள், இந்த மாதிரி வந்தால் நம்ம மார்க் பண்ணது சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அளவுகள் அனைத்துமே நம்ம கட் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ண கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுங்கள். பேக் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு ப்ளஸ் தையலுக்காக விட்ட இடத்துக்கும் வந்து இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த சைட்லேருந்து நம்ம வந்து பேக் பார்ட்டை வெட்டி எடுத்துருக்குறோம். ஷோல்டரும் ஆம்கோல் ரவுண்ட் ஜாயிண்ட் ஆகிற இடமும் பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. பேக் பார்ட்டை அப்படியே அனைத்து பாகங்களையும் ட்ரா பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டை இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொக்கி சைடில் பாருங்கள் இருக்கிற லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. அதே போல் ஷோல்டரில் இருக்கிற லைனையும் ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. இதில் நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து நோட் பண்ண போகிறோம். ப்ளவுஸினுடைய முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த அளவுகள் எப்படி ப்ளவுஸில் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி சைடில் தான் நம்ம எப்போவுமே அளவுகள் வந்து பார்க்கணும். ஷோல்டர்லேருந்து பாருங்கள் கொக்கியோட கீழ் எண்டிங் வரைக்கும் பாருங்கள் 6 இன்ச் கிடச்சிருக்கு. அந்த 6 இன்ச்சை வந்து அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக சேர்த்த வேண்டியதில்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் லென்த்து பார்க்கணும். ப்ளவுஸினுடைய முன் உயரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டும் இந்த மாதிரி பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து நம்ம முன் உயரம் எடுக்க வேண்டிய பாயிண்ட்டு. ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். லைட்டாக இழுத்தாலே போதுமானது. இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால லைட்டாக இழுக்கிறோம். இதே நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா கண்டிப்பாக இழுக்கவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப வந்து விரிவாங்கி கொடுக்கும். 11.5 இன்ச் வந்து சரியான அளவு கிடச்சிருக்கு. மேலே 1/2 இன்ச்சும் கீழே 1/2 இன்ச்சும் சேர்த்து நம்ம 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ் மார்க் பண்ணிக்கலாம். பட்டி சைட்லேருந்து பாருங்கள் கொக்கி சைட்லேருந்து அந்த டாட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. 2.5 இன்ச் வந்து கிராஸ் அப்படிங்கிறதுக்காக நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் டாட் உள்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த டாட்டினுடைய அளவு தையல்லேருந்து நுனிப்பாகம் வரைக்கும் உள்ள அளவு பாருங்கள் 1 இன்ச் கிடச்சிருக்கு. 2 சைடும் 1 இன்ச் இருக்குது. ஆக 1 + 1 2 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுகள் எப்படி ஃப்ரண்ட்டில் போட்டு நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மார்க் பண்ண அந்த பீஸை எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 6 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 இன்ச் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக போங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணும் பொழுது முன் கழுத்து வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் வந்து கிராஸாக ஷோல்டரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக. அடுத்து ஃப்ரண்ட் லென்த்து முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 11.5 இன்ச் சரியான அளவு பார்த்தோம். 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 12.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து மேல் பாகமாக பார்த்திங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைட்லேயுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அந்த பாயிண்டில் இருந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம கிராஸ் அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டுடைய பாயிண்ட் 2 மார்க் பண்ணோம், அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம கிளாத்தை மடித்து தையல் போடுறதுக்காக மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கிங்கும் செகண்ட் மார்க்கிங்கும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த இடம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் டெப்த்து கொடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா போதுமானது. ஆம்கோல் டெப்த்தில் பாருங்கள் மேலே 2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வரணும், கீழே இந்த சைடு வந்து 2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வரணும்.
1/4 இன்ச் அளவில் மட்டும்தான் அந்த வளைவில் வந்து டெப்த்து கொடுத்துக்கணும். அளவுகள் அனைத்தும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துக்கலாம். ஆம்கோல் டெப்த்து கொடுத்த இடத்துலையே கட் பண்ணுங்க. ஹேர்கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் மார்க்கிங்கும் செகண்ட் மார்க்கிங்கும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுக்குமே வந்து கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். எல்போ ஸ்லீவ் மடித்து அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். எல்போ ஸ்லீவினுடைய சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண லைனில் இருந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்குமே இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். மேலே ஃபோல்டிங்கில் இருந்து பாருங்கள், நம்மளுக்கு 8 இன்ச் வந்து ஆம் சுற்றளவு. அதை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து வச்சுக்கிட்டே வாங்க டேப்பை. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு 8 இன்ச் கிடச்சிருக்கு. ப்ளஸ் ஸ்லீவ் ரவுண்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச் கிடச்சிருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல வந்து நோட் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஸ்லீவ் ரவுண்டும் நோட் பண்ணிக்கோங்க. சாரி 5.25 இன்ச் கிடச்சிருக்கு. தையலுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதையும் 2 இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவினுடைய ஃபோல்டிங்கிலேருந்து தையலுக்காக நம்ம விட்ட இடத்து வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் வந்து எவ்வளவு இன்ச் இருக்குது அப்படிங்கிறத டேப் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். 9 இன்ச் வந்து இருக்குது. 9 வந்து 2ஆக நம்ம டிவைட் பண்ணும் பொழுது 4.5 இன்ச் வந்து கிடைக்கும். அதில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கிங்கை வச்சு நம்ம பாருங்கள் ட்ரா வந்து இப்படி வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச் வர்ற மாதிரி இருக்கணும். சென்டராக நம்ம மார்க் பண்ண இடத்துல வந்து லைன் டச் ஆகிற மாதிரி ரவுண்ட் போட்டிங்க அப்படின்னாக்க ஆம் ரவுண்டு வந்து ரொம்பவே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. எல்போ ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆம் ரவுண்டுக்கிட்ட நம்ம வந்து ஹெர்கட் கொடுத்துக்கலாம். ஸ்லீவினுடைய சென்டருக்கும் அந்த மாதிரி ஹெர்கட் கொடுத்துட்டு ஸ்லீவில் வந்து லைட்டாக 2 லேயர் மட்டும் எடுத்து டெப்த்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம வந்து லைட்டாக டெப்த்து கொடுத்துக்கிறோம். 1/4 to 1/2 இன்ச் உள்ளாரவே கொடுங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி பட்டன் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 8 to 9 இன்ச் வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் இருந்து அளவுகள் வந்து பேக் பார்ட்டினுடைய எண்டு வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா சரியாக இருக்கும். அந்த அளவுகளை வந்து பட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணி இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டாட் செகண்ட் டாட் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸில் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இதனுடைய அகலம் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டாட்டில் இருந்து அதையும் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுறோம், மேலே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுக்கலாம்.
செகண்ட் மார்க்கிங்லேருந்து பாருங்கள் 7 இன்ச் கிடச்சிருக்கு. அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3 இன்ச் கிடச்சிருக்கு. அதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். மேலே 1/2 இன்ச் தையலுக்காகவும் கீழே 1/2 இன்ச் தையலுக்காகவும் நம்ம வந்து பட்டியில் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். கீழே 1/2 இன்ச் தையலுக்காக விட்டதில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். பட்டி வந்து நம்மளுக்கு ஒரு பட்டி ரெடி ஆயிடுச்சு. அதே அளவு வச்சு இன்னொரு பட்டியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 பட்டி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ், பட்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது அனைத்துமே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் போட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட், அடுத்து ஃப்ரண்ட் பார்ட். மீதம் இருக்கிற பக்கத்தில் வந்து பட்டி வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் வந்து எக்ஸஸாக இருந்தால் தப்பு இல்லை. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ராங் சைடு நல்லா தெரியுது, இருந்தாலும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆனால் சில கிளாத்தில் வந்து தெரியாது, அதனால் கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆளுங்கிற சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே மொபைலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.